சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ நிஃப்டி வந்து ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மார்னிங் ஒரு கால்ட்டு வந்திருக்கும். ஷார்ட்ஸில் போனீங்கன்னா இந்த ஒரு கால், இந்த என்ட்ரி நல்ல என்ட்ரி வந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு 1 hour கழிச்சு 58,269க்கு மேலே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஆக்சுவலாக 400 தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 58,400 58,400 இருந்த மார்க்கெட்டு நீங்கள் நல்லா பை பண்ணியிருந்தீங்க, என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே போச்சு? 400, 600, 700, 800 நல்லா ஒரு 200. ஆஃப்டர் வந்து 1 hour ஷார்ட்டு போகிறேன். நிஃப்டி சார்ட்டு, பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ மார்னிங் இன்றைக்கி என்ன தேதி? 27. ஓகேங்களா, ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனே ஒரு 1 hour கழிச்சு என்ட்ரி எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருந்தோம்? 58,269. 58,269. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் இது அப்படியே ஒரு 5 minutesல போய் பார்த்தா ஒரு 15 minutes எடுப்போம். மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணல, வந்து டச் பண்ணியிருக்கு. க்ளோசிங் வந்து மேலே தான் வந்தோடனே பை ஆகிருக்கு. பை ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேஞ்ச் செக் பண்ணிங்கன்னா ஒரு 700-800 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கும். என்ட்ரி இங்கே எடுத்துக்கலாம். என்ட்ரி இங்கே இருந்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்டு? 1160 பாயிண்ட்டு ஆக்சுவலாக. ஏன்னா 3 நாள் வாழ்க்கையில் மார்க்கெட் நேற்றோட மூவ்மெண்ட்டும் மூவ் ஆகணும், இன்றைக்கி மூவ் ஆகணும். ஆக்சுவலாக எக்ஸ்பைரி இருக்குது மார்க்கெட்டு, டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு நாள் நல்ல ஒரு என்ட்ரியாக இருந்திருக்கும் எடுத்திருந்தீங்கன்னா. ஓகேவா, ஸோ கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி என்ட்ரி எடுங்க. அந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. வேணுன்னா இன்னும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தால் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, 1500 பாயிண்ட்டுன்றது நல்ல ஒரு, நம்ம டார்கெட் கொடுத்தது வந்து 59,600 வரைக்கும் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 59,400 வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. ஸோ டே சார்ட்டு 59,600 வரைக்கும் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து 59,200 வரைக்கும் வந்திருக்கும், ரீச் ஆகிருக்கும். ஒரு 400 பாயிண்ட்டு ஒரே நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ட்ரி அதை பார்த்துங்க. மிஸ் பண்ணவங்க இது பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஆனால் நல்ல லெவல், என்ட்ரி லெவல் இது. ஸோ பேங்க் நிஃப்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நான் சார்ட் அனலைஸ் பண்ணுறேன். பிஃபோர் வேணுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த பிரேக் அவுட் பண்ணதா பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பை ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 4 days கேண்டில் தான் லாஸ்ட்டு ரெக்டாங்கிள். ஓகே, இதுதான் இதுக்குள்ளே. ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை அண்ட் செல் எடுத்துக்கங்க. இது பேங்க் நிஃப்டியோட லெவல். ஓகேவா, நிஃப்டி செக் பண்ணிடலாமா? ஸோ இதில் போய்ட்டு ஒன்ஸ் ஒரு 2 hours சார்ட் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு
தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கிளியராக இருக்கா? லோ அண்ட் ஹை, இந்த லோ வர்றப்பெல்லாம் பை பண்ணிக்கலாம், ஹை வர்றப்பெல்லாம் செல் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ இல்லைனா இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்காக இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். 20 மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் 21லேருந்து அப்பு 22, 27, மறுபடியும் 28 நியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணலன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துடலாமா? நிஃப்டி வந்து மந்த்லி சார்ட் போயிடுங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம், ரீடேஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஓகேவா, நிஃப்டி வந்து நான் இந்த லோ டு இந்த ஹை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெட் கேண்டிலோட லோ. ஓகேவா, லோ டு இந்த ஹை, ப்ரீவியஸ் ஹை கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து 0.618, 25,120க்கு கீழே பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, டவுன் ஆகுது அப்படின்னா இந்த லோ. ஓகேவா, ஸோ பிலோ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா என்ட்ரி போங்கன்னு பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். இல்லைன்னா பை ட்ரெண்டு இதுக்கு அப்பில் இருக்குது அப்படின்னா. ஏன்னா சின்ன ஒரு கரெக்ஷன் ரீடேஸ்மெண்ட்டு, இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு சின்ன ரீடேஸ்மெண்ட்டு, மறுபடியும் சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. ஃபஸ்ட்டு நாளைக்கு நான் மார்னிங் இன்றைக்கி அப்டேட் பண்ண மாதிரி நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். 25,120 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கு கீழே டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஜஸ்ட் சார்ட் மட்டும் அனலைஸ் பண்ணிடலாம், ஏன்னா மந்த்லி சார்ட்டு. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். வீக்லி சார்ட் போயிடுங்க. வீக்லி சார்ட்டில் இது ஒரு சப்போர்ட்டு. ஆக்சுவலாக நியர் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு சப்போர்ட் நியரஸ்ட். ஸோ அதான் அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். இருபத்தஞ்சு 300 வரைக்கும், 250 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இருக்கும் நிஃப்டியோட வியூஸ் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து டே சார்ட்டு மந்த்லியில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 25. இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகலைன்னா 25 மார்க்கெட் டே இன்னையோட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 25,221 வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக
இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் டவுனாக இருக்கும். மறுபடியும் அடுத்த டார்கெட் போகுது அப்படின்னா 25,300 வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 25,000 to 25,300 288 ஓகேவா? இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட வியூ ஓவரால். வீக்லியில் வந்து ஒன்றும் போயிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இது ப்ரஷ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எங்கே இருக்கா, ப்ரீவியஸாக மார்க்கெட் எங்கே வந்துட்டு டவுனாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கே வந்து மறுபடியும் டவுனாக இருக்கா, இந்த இடம் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கா, இந்த லோ இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் அப்போது இது மேஜராக ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க. இது சப்போர்ட்டு. அடுத்து இங்கேருந்து மார்க்கெட்னால் இந்த ஹை ஓகேவா. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் எங்கே மூவ் ஆகலாம் அடுத்து நியரஸ்ட் நம்ம பார்த்தோம்ல 25,300 அதாவது 240 300 நியர் மார்க்கெட்டே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா, இந்த ஜோன் ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் பிரேக் பண்ண முடியல இங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியல. இங்கே வந்து மறுபடியும் வந்துட்டு டவுன் ஆகிருக்கு நிறைய டைம், இன்க்ரீஸாகவும் ஆக முடியல. ஓகே, ஸோ எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் டவுன் ஆகிறதுக்கு 2 நாள் 3 நாளாக டவுன் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து க்ரூஷியலாக வந்து என்ன தான் கொஞ்சம் டஃப்பு தான் ஆக்சுவலாக. பை அண்ட் செல் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா ஈக்விட்டிக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேவா, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகே, இதுதான் லோ நமக்கு ஓவரால். இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த லோ இந்த ஹை 2 ஜோன் பார்த்தோம்ல. ஸ்டாப் லாஸ் 0.618லேருந்து 25,400 இந்த ஜோனை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பிரேக் அவுட் ஆகுது, இங்கே டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு வருது அப்படின்னா நம்ம அதுக்கான சான்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அடுத்த வீடியோ உங்களுக்கு நம்ம அப்லோட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்துடும். ட்ரேட் பண்ணுறீங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, டவுட் கேளுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ அப்லோட் ஒரு 6 மணிக்கு வருதுன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும் அந்த டைமுக்கு. அதர்வைஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்து வந்து ஈக்விட்டி ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மாறி தான் அப்லோட் பண்ணுறேன். இன்னுமே வந்து இதுக்கே வந்து ஆக்சுவலாக ரொம்ப என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா கால் அனாலிசிஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறது ஈஸி இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, கண்டினியூஸாக கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும் அது ஆக்சுவலாக. ஸோ ஈக்விட்டி கொடுக்குறேன். இந்தியன் மார்க்கெட் போயிட்டுருக்கு.
இன்னும் ஃபாரின் மார்க்கெட்ஸுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். அது பண்ணுறேன் ஆக்சுவலாக. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். டைம் எடுத்துன்னா நல்லதாக இருக்கணும்ல உங்களுக்கு. சும்மா எடுத்தோன்னு ஏதோ கால்ஸ் கொடுத்தோன்னு வீடியோ பண்ணணுன்றதை விட ஒரு 2 பேர் ட்ரேட் பண்ணிங்க ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு இருக்கணும். அதுதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி. ஏதாவதுன்னா ட்ரேட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம்.